வணக்கம். பட்டாதான் புத்தி வரும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இது நம்ம தமிழ் திரையுலகத்தை பற்றியது இல்லை, ஆனால் இவங்களுக்கு அது ஒரு பாடம் தான். மும்பையில் நடந்தது. மும்பை திரையுலகத்தை பற்றி வருது. 1978 டான்னு ஒரு படம் வந்தது. ஃபேமஸான படம். அமிதாப் பச்சன் நடிச்சிருப்பார். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதை பார்த்து என்ன பண்ணாங்க சொன்னால், அதான் ஒரு படம் ஓடிச்சுன்னா அதை வேறு மாதிரி பண்ணுறது, இல்லாட்டி அடுத்த சீரியலுங்கிற மாதிரி, அப்படி அடுத்த சீரீஸ் பண்ணுற வரிசை படங்கள் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்கள்ல. அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா, அதே கதையை ஷாருக்கை வச்சு ஒன்று எடுத்தாங்க. ஷாருக் கானை வச்சு எடுத்தாங்க. அதிரிபுதிரியாக ஓடிச்சு. ருசி கண்டுட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்கன்னா, இந்த பர்வீன் அக்தர் அப்படி அவர் தான் டைரக்டரு. அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம ரன்வீர் சிங்கை வச்சு 3 எடுத்தார். இந்த டான் 3 எடுத்தார். 3rd பார்ட். ஷாருக் கானுக்கு பதிலாக ரன்வீர் சிங் சொல்லிட்டேன்ல, ஷாருக் கானுக்கு பதிலாக ரன்வீர் சிங் போட்டு எடுத்துட்டாரு. எல்லாம் ஓகே. ரன்வீர் சிங் ஒத்துக்கிட்டாரு. சம்பளம் பேசுனாங்க. எல்லாம் ரெடி. கால் ஷீட் எல்லாம் ரெடி. கடைசியில் யாருக்கும் முட்டிச்சோ தெரியலை. ரன்வீர் சிங்கை நான் அந்த படத்தில் நடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாபஸ் வாங்கிட்டார். அவர் எதுவுமே பேசலை. அக்தருக்கு ஒரே கோபம் டைரக்டருக்கு. என்ன அவன் இந்த மாதிரி பண்ணுறான், பெரிய நடிகன்கிற ஒரு இதில் வந்துட்டானோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா, அந்த மேற்கத்திய இசை தமிழ் திரை உலகம் அந்த ஒரு அசோசியேஷன் வச்சுருக்காங்க. நமது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மாதிரி அவங்க ஒன்று வச்சுருக்காங்க. அவர்கிட்ட போய் அந்த டைரக்டர் அசோசியேஷனில் போய் ஒரு புகார் பண்ணார். இந்த மாதிரி ரன்வீர் சிங் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், ஒத்துழையாமை பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணாங்கன்னா, அவங்க டைரக்டர் அசோசியேஷனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம ஊரில் இந்த ஃபெப்சின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, திரைப்பட தொழிலாளர் அசோசியேஷன் இருக்குது பாருங்களா, அவங்க நினச்சானா இழுத்து மூடிடலாம். ஒரு தயாரிப்பாளரை தரையோட தரையாக வச்சு அமுக்கலாம், என்ன வேணான்னு பண்ணலாம். அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. ஏன்னா 24 கிராஃப்ட்டு. அத்தனை பேர் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணால் உருப்படுமா? அதே மாதிரி அங்கே ஒரு அமைப்பு இருக்குது, தொழிலாளர் அமைப்பு. அந்த தொழிலாளர் அமைப்பிட்ட இந்த டைரக்டர் சங்கம் இந்த மாதிரி ரன்வீர் சிங் மீது நடவடிக்கை எடுக்கணும், ஒத்துழையாமை இயக்கம் கொடுங்க அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த தொழிலாளர் சங்கத்தில் சொன்ன உடனே இவங்களும் ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. இங்கே தான் என்ன வேடிக்கைன்னா, தயாரிப்பாளர்கள் இதை ஒத்துக்கவே இல்லை. ரன்வீர் சிங்குக்கு ஆதரவு தான் நின்னாங்க. இந்த ஒத்துழையாமை இயக்கங்கிறத அவங்க அப்படியே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. யாரை கேட்டு நீ கொடுத்த? தயாரிப்பாளர் சங்கம்னு நாங்கள் இருக்கோம், இங்கே 2-3 அமைப்பு இருக்குது, அந்த 2-3 அமைப்புகளும் கேட்காம நீ தன்னிச்சையாக ஸ்ட்ரைக் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எப்படி? அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், இப்போ படிக்கலை, ரன்வீர் சிங்கை தடுக்க முடியல. பேசாமல் டைரக்டர் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், ரன்வீர் சிங் மேலே கொடுத்த புகார் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். இது எதுக்கு சொல்லேன்னா, அங்கே அவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க. தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைக் ஆர்டர் கொடுத்தும் அங்கே ஸ்ட்ரைக் வெற்றி பெறலை. ரன்வீர் சிங்கை தடுக்க முடியலை. ரன்வீர் சிங் ஜெயிச்சார். இது இங்கே இந்த மாதிரி இங்கே வருமா அப்படின்னா அது சந்தேகம்தாங்க. என்ன பண்ணுறது, இங்கே அந்த மாதிரி அமைப்பு மாறி இருக்குது. ஆரம்பத்திலே கை நழுவ விட்டுட்டாங்க. அதனால் இப்போ தயாரிப்பாளர்கள் சங்கமும் ஒன்றும் செய்ய முடியாது. திரையுலகத்தில், தமிழ் திரையுலகத்தில் ஏதாச்சும் செய்யணும்னு சொன்னால், ஸ்ட்ரைக் செய்யணும்னு சொன்னால் பெப்சி ஆதரவு இருந்தால் தான் வெற்றிகரமாக நடக்குங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. அதை வச்சு நம்ம ஆர்கே செல்வமணி 2-3 தலைமுறை தலைவர் ஆகிட்டார். தொடர்ந்து 2-3 தடவை அவர் ஆகிட்டு அவரும் சங்கத்தை அவர் தன் கைக்குள்ளேயே வச்சுருக்காரு. சரி,
இந்த மாதிரிங்கெல்லாம் வருமாங்கன்னு ஒரு ஏக்கத்துக்காக இந்த செய்தியை சொன்னேன். அடுத்து நம்ம இளையராஜா அவருடைய பேரில் நம்ம கௌதம் கார்த்திக் ஒரு படம் நடிக்கிறார், பிளடி பாலிடிக்ஸ். பேரை பார்த்து தூக்கலாக இருக்குது. சரி, இப்போ இங்கிலீஷில் படம் பேர் வைக்கிறதுங்கிறது ஃபேஷனாக போச்சு, அதனால் வைக்கிறாங்க. இந்த பிளடி பாலிடிக்ஸில் கௌதம் கார்த்திக் வந்து ஒரு பெரிய இளமையான தென் சென்னை அரசியல்வாதியாக நடிக்கிறார். வழக்கம் போல் செல்வராகவன்னா இந்த படத்தில் படா அரசியல்வாதி. அவர் படம் தான் எல்லா இடத்துலையும் செவுத்தில் இருக்குது, போஸ்டராக இருக்குது, எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அந்த படம். இப்போ இந்த படம் முடிஞ்சிருச்சு, சீக்கிரமாக வரப்போது, அதை பார்ப்பீங்க. அதில் ஜெயபாலன் சொல்லி ஒரு கேரக்டர் உங்களுக்கு தெரியும், ஈழத்தமிழர் அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதை வச்சு தான் அவங்க ஒரு இதே விட்டுருக்காங்க. கொடிக்கம்மன் அவர் தயார் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் வந்து கேட்குறதுக்கு, அதுக்கு அவர் பதில் சொல்கிறதுமா ஒரு இது இருக்குது. இந்த இளையராஜாங்கிற பேரை ஏயா வச்சிங்க அப்படின்னு அந்த பிளடி பாலிடிக்ஸ்ன்னு போட்டால் இளையராஜா பேரை வச்சுருக்கீங்களேன்னு கேட்டால் அதை பற்றி யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ இளையராஜாவுன்னா எனக்கு இன்னொரு செய்தி ஞாபகம் வந்தது. இளையராஜா பிறந்தநாள் இப்போ தான் கொண்டாடினார், ஜூன் 2 கொண்டாடினார். ஒரிஜினலாக அவர் பிறந்தநாள் வந்து ஜூன் 3. ஜூன் 3 கொண்டாடாமல் ஏன் ஜூன் 2 கொண்டாடுறாரு, 2 கொண்டாடுறாரு, ஏன் அதை மாற்றி வச்சுக்கிட்டாரு? ஏதாவது சென்டிமெண்ட்டா அப்படின்னா இளையராஜா சொல்கிறாரு, 3ஆம் தேதி டாக்டர் கலைஞர் கருணாநிதி பிறந்த நாள். அவருடைய பிறந்தநாள். அவர் ஒரு பன்மொழி பாவலர், அவர் பன்மொழியாளர், அரசியல் வித்தகர், ஒரு பெரிய ஞானி மாதிரி அவர் இருக்கார். அரசியலையே ஒரு மாறுதலை கொண்டாந்தவர். அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி நான் கொண்டாடலாமா? நான் ஒரு நாள் முன்னதாக கொண்டாடுறேன் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக தன்னுடைய இதை சொன்னார். இவருக்கு இன்னொரு பழக்கம் இருக்குது. யாருடைய இறந்த வீட்டுக்கும் போக மாட்டார், உறவினர்கள் வீட்டுக்கு கூட போக மாட்டார்னு சொல்கிறாங்க. உண்டு, தான் உண்டு, தன் வேலை உண்டு, இசை உண்டு, தான் உண்டு அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வித்தியாசமான மனிதராக தான் இருக்கார். சரி, இன்னொரு செய்தி. இவர் கலைஞருக்காக தன்னுடைய பிறந்தநாள் தேதி 2ஆம் தேதி மாற்றி வச்சுக்கிட்டாரு சொல்கிறீங்க. இந்த 3ஆம் தேதி நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். 3ஆம் தேதி கலைஞர் பிறந்த நாள். சென்னை அண்ணா சாலையில் தேவநேய பாவாணருக்கு அவர் பேரில் ஒரு நூலகம் இருக்குது, பெரிய நூலகம். முக்கியமான விழாக்கள்லாம் இங்கே நடக்கும், இலக்கிய வட்ட கூட்டங்கள் நடக்கும், பல பேர் வந்து பேசுவாங்க, எல்லாமே நடக்கும். அங்கே தேவநேய பாவாணர் அந்த நூலகத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதியினுடைய படம் இருக்குது. அந்த படம் அவங்கள என்ன செஞ்சதுன்னு தெரியலை. அந்த 3ஆம் தேதி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த விழாவில் வந்து தாவேகா அமைச்சர் ராஜ்மோகன் கலந்துக்கிறாரு. ராஜ்மோகன் சொல்லி அது நடந்ததா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ராஜ்மோகன் வர்றதுக்கு முன்னால் அந்த கலைஞருடைய படத்தை அகற்றிட்டாங்க. அகற்றி விட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு கலைஞர் படத்தை மீண்டும் வைத்தார்கள். இது ராஜ்மோகன் சொல்லி நடந்ததா, இல்லை அவருக்கு தெரியாமல் நடந்ததா, இல்லை அதிகாரிகள் தூண்டுதல் காரணமாக இது நடந்ததா அப்படிங்கிறது தெரியாது. இது இந்த விவகாரத்துக்கு வந்தால் தான் இதுக்கு ஒரு முடிவு பிறக்கும். ஆனால் தமிழக அரசியலில் இதெல்லாம் இப்போ யாரும் தட்டி கேட்குற நிலைமையில் இல்லை. ஏன் அப்படி நடந்தது, எதுக்காக கலைஞர் படத்தை எடுத்தீங்கன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் கண்டிக்கலை. ஆனால் கவிப்பேரரசு வைரமுத்து இதை அழுத்தமாக கண்டித்தார். இதை யார் செய்திருந்தாலும் அது குற்றம், தண்டிக்கப்பட வேண்டும். அந்த யார் செய்தார்களோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் சொல்லி ஒரு கோரிக்கை வச்சார். அது ஒரு டிவியில் வந்தது, அவ்வளோதான், அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு உயிரே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அதுக்காக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. முன்னாள் முதலமைச்சருடைய உருவப்படத்தை ஏன் அகற்றினீர்கள்? அரசியல் சட்டம் இருக்கா? இதில் வேடிக்கை என்னன்னா, இதே ராஜ்மோகன் தான் கலைஞருடைய படத்துக்கு அஞ்சலி செலுத்துகிற இது கலைஞர் படத்துக்கு வந்து பூமாலை போடுறாரு, பூ தூவுறாரு.
பிறந்த நாளை முன்னிட்டு பூ தூவுறாரு. அரசு சார்பில், தாவேக்கா அரசு சார்பில் கலைஞர் படத்துக்கு அவர் மாலை போட்டு பூ சொரிகிறார், பூ போடுறார். இது எதனால அப்படிங்கிறது தான் எனக்கு ஒன்றும் புரியலை. அரசியல் எங்கே போகுதுன்னே தெரியல. சரி, அது எப்படி போயிட்டு போதை விடுங்க. கலைஞானி இருக்கார்ல, உலகநாயகன் கமல்ஹாசன், அவர் ஒன்று சொல்லியிருந்தார். டேய், நீங்கள் என்னை வெறுக்கலாம், ஆனால் என்னை தவிர்க்க முடியாது. உண்மைதானே? தமிழக அரசியல்லையோ அல்லது தமிழக திரையுலகத்திலேயோ ஒரு சிலர் அவரை வெறுக்கலாம் ஐயா. அவர் உள்ள அரசியல் பற்று காரணமாக, அவர் கொண்ட கட்சியினுடைய ஆதரவு இன்னொரு கட்சிக்கு இருக்கிறதுனால அது வேண்டாதவர்கள் சிலர் அவரை வெறுக்கலாம். ஆனால் தவிர்க்க முடியுமா? தமிழ் சினிமாவிலேருந்து அவரை நீங்கள் ஒதுக்கிட்டு என்ன வேலையை எந்த வேலையாவது செய்ய முடியுமா? உங்களால்? செஞ்சு பாருங்களேன். தோற்று போவீங்க அப்படின்ட்டு அது எனக்கு அண்ணன் சிவாஜி கணேசன் வசனம் ஞாபகத்துக்கு வருது. ஏன் அந்த மொழி, தமிழ் மொழி எனக்கு மட்டும் சொந்தம் இல்லவே, உங்களுக்கும் சொந்தம்தானே. பேசி பாருங்களேன். என்னை மாதிரி பேச முடியாமல் தோற்று போனவர்கள்னு சொல்லி ராஜாராணியில் கலைஞர் வசனம் வச்சிருப்பார். அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. சரி, மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.